பிரம்மீடு ஆன்மீக இயக்கங்களின் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அறிவொளி பெற்ற ஆசான்களின் குணங்கள் அப்படிங்கிறது தான். குவாலிட்டி ஆஃப் த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்துல, எனக்கு ஒரு தெரியாத பாடமா அப்படின்னா இருக்கும்போது, அதற்கு சிறந்த ஆசிரியர்கள் நமக்கு தேவை. அத புரிய வைக்கிறதுக்கு. அதே மாரி எனக்கு இந்த ஆன்மீகம் என்ற மிகப்பெரிய கடல்ல அத நீந்தணும்னா, அதுக்கு ஒரு கோச் தேவை. அப்போ அத சிறந்த குருவாக, சிறந்த வழிகாட்டியாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு தேவை. அப்ப எப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க அப்படிங்கிறத, அந்த குணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அறிவொளி பெற்ற, உள்ளொளி பெற்ற மனிதர்கள் என்ற முகமுடியில பல போலி ஆசாமிகள் இந்த தளத்துல இருக்காங்க. இந்த ஆன்மீக தளத்தையும் அவங்க விட்டு வைக்கிறது இல்ல. அப்போ இந்த மாதிரி போலிகளிடமிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அற்புதமான உள்ளொளி பெற்ற மனிதர்கள் யார் என்பதையும், அவங்களுடைய குணங்கள், செயல்பாடுகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எது தகரம், எது தங்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. டார்க்கம் சொரைடன் அவர்கள் அழகாக சொல்றாரு. ஆட்டுத்தோலில் இருக்கும் ஓநாய்கள் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறாங்க. அப்படி இந்த மாதிரி ஓநாய்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம இந்த உள்ளொளி பெற்ற மகான்களை நம்ம அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுதான். இப்ப டார்க்கம் சுரையண்டர் அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. என்னங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த உள்ளொளி பெற்ற மகான்கள் தன்னுடைய அங்கீகாரத்திற்காகவோ, தன்னுடைய உரிமைக்காகவோ எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறார். தான் மிகப்பெரிய ஆசான் என்றோ, தான் மிகப்பெரிய முன்மாதிரி என்றோ மக்களுக்கு எடுத்து கூற அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. தன்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. மக்களின் பார்வைக்கே விட்டுருவாங்க. மக்களே அவங்களுடைய பார்வையின் மூலமாக அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருப்பாங்க. அதற்காக ஓட மாட்டாங்க, பிரயத்தனப்பட மாட்டாங்க. தான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த அங்கீகாரத்திற்கான செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. ஆனா இந்த போலிகள் முதற்கட்ட வேலையாக அததான் செய்வாங்க. தன்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை மக்கள் மனதில் ஆழமாக திணிக்க பார்ப்பார்கள். தன் மிகப்பெரிய சிறந்தவர், தன் மிகப்பெரிய யோகி, தன் மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிற அந்த ஆழமான கருத்தை அவங்களுக்குள்ள முன்னெடுக்க, அந்த எண்ணத்தை வேகமாக விதைக்க ஆரம்பிப்பாங்க. தான் யார் அப்படிங்கிறத. மார்க்கெட்டிங். இப்ப ஒரு படம் எடுக்கிறோம். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்புல இருந்தா தான் அது சக்சஸ் ஆகும் அப்படின்னா, அதற்கான ப்ரமோஷன் வேலைகள ஈடுபடுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, ஒரு மீட்டிங் போடுவாங்க, பேச வைப்பாங்க. அப்போ மக்களுடைய மனதுல அந்த எதிர்பார்ப்ப உண்டாக்குறது. அந்த மாரி தன்னுடைய அங்கீகாரத்திற்காக இருக்கக்கூடிய எத்தனை செயல்களையும் அவங்க செய்வாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு சுயநல வியாபாரிகள் அப்படிங்கிறார் டார்கம் சொரேடியன் அவர்கள். ஆமா உண்மைதான் அது. ஆனா அதற்கான எந்த வேலைகளிலும் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளொளி பெற்ற மனிதர்கள் தனக்கான அங்கீகாரத்தை தேட மாட்டார்கள். அதற்கான செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட அகத்தொடர்புரை அவங்களுடைய இன்னர்ல அந்த இருக்கிற கனெக்ஷன், உயர் சக்தியோட இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டிய அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுதான். தான் மிகப்பெரிய உயர் சக்தியோட கனெக்ஷன்ல இருக்கேன் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது தேவையில்லை. அவங்க எந்த ஒரு செல்வாக்குக்காகவோ, மக்களை ஈர்க்கிறதுக்காகவோ, மக்களிடம் எதவோ பெறுவதற்காகவோ, தன்னுடைய அங்கீகாரம் முன்னாடியே சொன்னோம்லையா, அந்த அங்கீகாரத்தை நோக்கி அவங்க ஓட மாட்டாங்க. அதனால தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய கடின உழைப்பாளிகள். அந்த உயர் சக்திய தனக்காக கூட அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. தன்னுடைய சாதனா மூலமாக தன்னுடைய ஆற்றல்களை அவங்க பலப்படுத்திக்குவாங்க. தன்னைத்தானே ஆற்றல் மிக்க நபராக மாற்றிக்கொள்வார்கள். தான் வந்து மிக உயர்ந்த சக்தியுடைய அந்த தொடர்பை அவங்க வந்து மக்களிடம் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மக்களை வந்து அந்த ஈர்ப்புத்தன்மை, தான் இப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் இல்லாம, அற்புதமான எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க இருப்பாங்க.
ஆனா இந்த போலி நபர்கள் அந்த வேலையையும் தான் செய்வாங்க. நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் இவங்க கூட எல்லாம் பேசுவேன், எங்களுக்கு இவங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்கு, நான் அந்த மிகப்பெரிய கடவுள்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த மாதிரி நிலைப்பாடுகள்ல, ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து சுரண்டணும். இப்ப நம்ம பேசிக்கிட்ட இந்த இந்த நொடியிலேயே ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு போலி ஆசாமியுடன் தன்னுடைய சொத்தையோ பொருளையோ தன்னுடைய பணத்தையோ இழந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நேரமா இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் நேரமா இருக்கும். ஆக மொத்தம் இந்த உள்ஒளி பெற்ற மனிதர்கள் அந்த அகத்தொடர்பை கூட வெளிப்படுத்த மாட்டார்கள். தனக்காக தானே முன்னெடுப்பு எடுத்து அந்த சாதனா மூலமாக தன் ஆற்றலை பெருக்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான். முக்கியமான ஒரு கட்டத்துல அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் த இன்டென்ஷன் பார்க்கணும். அப்ப மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுதான். அதே போல இந்த உள்ளொளி பெற்ற ஆஹ் மகான்கள் தான் ஒரு அவதார புருஷன் என்றோ, தான் கலியுக தெய்வம் என்றோ, நான் தேவர்களின் தூதன் என்றோ, இந்த மாதிரி அடைமொழி கூற்றுக்கள் வெளியிலேயே வராது. தன்னடக்கமும் எளிமையும் கொண்ட நபர்கள், சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய அந்த நபர்கள் இந்த மாதிரி தற்பெருமையாக தன்னை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். தன்னுடைய நிலை அறிந்தவர்கள், தான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும் அப்படிங்கறத கூட வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா மக்களின் பார்வைக்கே விட்டுருவாங்க. அவங்களுடைய செயல்களே மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த போலி ஆசாமிகள் இததான் செய்வாங்க. நான் இப்படிப்பட்ட மகான், நான் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன். இந்த இந்த கூற்றுக்கள்லாம் வெளியில வரும்போது, அது மிகப்பெரிய மனித குலத்திற்கு, இந்த ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய தடைக்கற்களாக இருக்கு அப்படிங்கிறது டார்க்கம் சரேண்டர்கள் டார்க்கம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து தியானத்துக்குள்ள வர்றேன். நான் வீட்ல சொல்றேன். ஒரு 10 பேத்துட்ட சொல்றேன். இந்த மாரி ஒரு குரு இருக்காரு. நல்லா சொல்றாரு. அவருடைய கருத்துக்கள் ஆழமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்போஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 பேர், 20 பேர்ட்ட சொல்றேன்னா, அதுல 16 பேர்கிட்ட என்ன இருந்து வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? "ஏய் பாத்துப்பா ஜாக்கிரத. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னா, அடி, வலி அது மாரி எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா இந்த போலி ஆசாமிகள் என்னைக்கா இருந்தாலும் தங்கம் வந்து தகரம் வந்து தங்கமாகாது. என்னைக்கா இருந்தாலும் சாயம் வெளுத்துரும். இந்த மாரி கூற்றுக்களும் அவங்கள யார் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளும் அவங்க யார் அப்படிங்கிறது ஈஸியா வெளிப்படுத்திரும். அப்போ வந்து இந்த மாரி ஆன்மீக தளத்துல ரொம்ப மோசமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அது அந்த வேலைகளை தான் இவங்க செய்யறாங்க. ஆனா இந்த உள்ளொளி பெற்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, தன்னை யார் என்று பிரகடனப்படுத்திக்கவே மாட்டாங்க. அதே மாரி தன்னுடைய அகத்தொடர்பினை உயர்பட்ச அகத்தொடர்பினை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. தன்னடக்கத்தோட இருப்பாங்க. தன்னை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை கூட அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. மக்களின் பார்வைக்கே விட்டுருவாங்க அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தன்னுடைய கடந்த காலத்தை வந்து பேசவும் மாட்டாங்க அவங்க. அதே மாரி தன்னை கடந்த காலத்தை பேசாம இருக்கும்போது, மற்றவர்களின் கடந்த காலத்தில் வந்து இவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எதிர்காலம் தான் ஆன்மாவின் பரிபூரணத்தையும், அழகையும் பெற மேல் நோக்கி அழைத்துச் செல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்க கூடியவங்க. அந்த கடந்த காலத்திலுடைய நிகழ்வுகளாலும், இந்த கடந்த காலத்தில் வெவ்வேறு உறவுகளாலும் அவர்கள் திரும்பி பாதிக்கப்பட விரும்ப மாட்டாங்க. நல்லா ஒரு சென்டென்ஸ் வந்து டார்க்கம் வந்து எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த கடந்த காலம் ஏன் அத திரும்பி கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா வகையிலும் அதாவது கடந்த கால நிகழ்வுகள் எல்லா வகையிலும் அவை பாதிக்கப்படாதவைகளாக வலுவிழப்பதற்கு முன் அந்த கடந்த கால நிகழ்வுகளை அவர்கள் தூண்ட விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதுதான். எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா நிஷ்கிந்த மகாராஜாவா இருக்கட்டும், மிகப்பெரிய யோகிகளாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், அப்ப பத்ரிஜியா இருக்கட்டும், அட் தி பிரசன்ட் மூமெண்ட்ட நீ பாரு. இத முழுமையாக நீ பண்ணா உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்தவற்றை கடந்தவற்றையாக பாரு. அத விட்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விடணுமா? அப்ப அது நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் இல்லையா? அழகாக நிஷ்கிந்த மகாராஜா எடுத்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த அனுபவங்கள் நமக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கிறது தான். அது அந்த அனுபவம் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷத்தை குடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு துக்கத்தை குடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா, அப்ப சந்தோஷமா இருக்கும்போது அந்த மனசு திருப்பி அதிலேயே லயிச்சு போகும். திருப்பி திருப்பி அந்த
அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காதா? இல்ல துக்கமா இருக்கும்போது அந்த வலி நமக்கு வந்துருமோ? அப்படிங்கிறது. அப்போ அந்த மனம் வந்து இந்த மாயையில் சிக்குண்டு போகும்போது, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட நீ இழந்துருவ. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நீ என்ன பண்ணணுங்கிறது தெரியாம இருக்கும்போது, பல தவறுகள் நேர்படும். அத வீணாக்குவ. அதனால எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அழகா சொல்லுவாங்க. சோ, நம்ம பத்ரிஜி கூட என்ன சொல்லுவாரு, இந்த பாஸ்ட்ட வந்து பார்க்காதீங்க. அத வலுவிழந்து அப்ப பாஸ்ட்டயே பார்க்காதயா, அப்ப வலுவிழக்கும் வரை அப்படிங்கிறாங்க. அந்த கடந்த காலம் வலுவிழக்கும் வரை. அப்ப ஒரு புண்ணு இருக்கு. அத நீங்க அது புண்ண ஆற விடாம அத நோண்டிட்டே இருந்தீங்கன்னா என்னவாகும்? அது இன்னும் புரையோடி போய் இன்னும் பெரிய புண்ணா ஆகும். அது ஏதோ ஒரு பார்ட்ட ரிமூவ் பண்ற மாரி ஆயிடும். சோ, அந்த வலுவிழக்கும் வரை அப்படின்னா, அந்த மனம் வந்து எந்த விதமான அந்த நிகழ்வுகளால் சஞ்சலமோ, கோபமோ, சலிப்போ, ஆத்திரமோ எதுவுமே ஆகாம அந்த நிகழ்வுகள் அப்படிப்பட்டவைகளாக மாறும் வரை அத தூண்டவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ சில சமயம் வந்து மக்களின் அனுபவங்களை அவங்க ஆன்மீக தர்மத்திற்காக கேட்பாங்க அப்படிங்கிறாரு. ஏன் அந்த மாரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்க அவங்களுடைய நிலை வந்து இந்த எல்லாம் அந்த 6வை படிக்கக்கூடிய அந்த திறன் இருக்கும். அந்த மக்கள் மனதை படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தாலும், அவர்களின் வாயிலாகவே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. ஏன் அப்டின்னா, அ அவங்க அந்த பேச்சின் மூலமாகவே அவங்க நிலை என்ன? அப்ப அந்த அனுபவங்கள் வாயிலாக, அவங்க சொல்வதின் வாயிலாக, இன்னமேல் வரக்கூடியதை அவங்க இன்னும் இந்த கனமான, கடினமான பொறுப்புகளை அவங்க ஏற்க தயாராக இருக்கிறாங்களா? அந்த எனர்ஜிய தக்க வைக்கக்கூடிய, அந்த எனர்ஜிய ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா? அப்படிங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனால சில சமயங்களில் ஆன்மீக தர்மங்களுக்காக அவங்க அந்த அனுபவங்களை கேட்பாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் மக்களின் அனுமதியோடு அந்த அவங்க அனுபவங்கள கேட்பாங்க. இதுல லகரி மகாசாயர் வந்து இத நல்லா புரிய வைக்கணும்னா, லகரி மகாசாயர் தன் சீடர்களுக்கு இந்த கிரியா யோகத்துல 4 படிகள்ல ஒரு படி சொல்லிக் குடுத்திருப்பாரு. கொஞ்சம் காலகட்டம் ஏற்படணும்னா, அதுல ஒரு சீடர் வந்து, ஆஹா! இது புரிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்திலே இருப்பாரு. இவ்வளோ காலகட்டம் ஆயிடுச்சு. சரி நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனா, அதே போல இன்னொரு சீடரும் தபால்காரரா ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அதே ஞானத்த அவங்க போதிச்சிருப்பாங்க. அப்ப அன்னைக்கு லஹரி மகாசயர் அவர கூப்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஓகே எப்படி இருக்க? ஓகேவா? இந்த இந்த அடுத்த நிலைக்கு அந்த பாடத்த நான் சொல்லிக் குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "உன்னுடைய அனுபவம் என்ன? என்னன்னு?" அவரு கையெடுத்து கும்பிடுவாரு. "நான் என்னுடைய சக வேலைகளை, என் அன்றாட வேலைகளையே என்னால செய்ய முடியல. இந்த தெய்வீக நிலையிலேயே நான் திளைத்து நிற்கேன். இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்க என்னைய இட்டு செல்லும்போது, நான் அத தாங்குவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சோ, அவருக்கு தெரியும். அத கண்ணோட்டமா அந்த இன்னொரு சீடர பார்ப்பாரு. அப்போ அவர்களின் வாயிலாகவே அவங்கள புரிய வைக்கிறதுக்கு, அவங்களோட ஆற்றல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு, அந்த மாரி அனுபவங்களை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு சொன்னா, மிக சிறந்த பொருளாதார நிபுணர்கள் இந்த உள்ளொளி பெற்ற மகான்கள் அப்படின்னு சொல்லி டார்க்கம் சொல்றாரு. ஆமா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். துல்லியமா இருக்கும்ல. அதுபோல இந்த உள்ளொளி பெற்ற மகான்கள் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடையதையோ இல்ல மற்றவர்களுடைய ஆற்றலையோ, நேரத்தையோ அவங்க வீணாக்க மாட்டாங்க. பொண்ணோ, பொருளோ எதையுமே தன்னிடத்தில் இருக்கிறத எதையுமே அவங்க வீணாக்க மாட்டாங்க. வீணாக்குவது பெரும் குற்றம், பெரும் கர்மா அப்படிங்கிறது தெரியும். தன்னோடதையும் சரி, அடுத்தவங்களோடதையும் சரி, வீணாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். இப்ப ஒரு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பணத்துடைய மதிப்பு என்கிட்ட இருக்கிற அந்த மதிப்பு தெரியலன்னா தான், அத கையாள தெரியாம அத வீணாக்குவோம். அத தேக்கம் அடைய செய்வோம் அப்படிங்கிறது தான். இப்ப என்ட்ட பணம் இருக்கு. அதோடைய மதிப்பு எனக்கு தெரியலன்னா நான் வீணாக்குவேன். கண்டமேனிக்கு செலவு பண்ணுவேன். ஏன்னா அத மதிப்பு தெரிஞ்சதுன்னா, ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல நான் அத ஈடுபடுத்துவேன். அப்போ நேரத்தை எப்படி தன்னுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக செலவு பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பத்ரிஜி அழகா எல்லா மாஸ்டர்ஸும் நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் கண்கூட பார்த்திருக்கேன். ஒண்ணு தியானத்துக்கு ஃப்ளூட் வாசிப்பாரு. தியானத்துல உட்கார வைப்பாரு. இல்ல புக் வாசிப்பாரு. இல்ல கரெக்ஷன்ஸ் பண்ணுவாரு. இல்ல சத்சங்கம் நிகழ்த்துவாரு. இல்ல கலந்துரையாடல் பண்ணுவாரு. தன்னுடைய நேரத்தை இம்மி அளவு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய ஆற்றலையும் தக்க வைத்துக் கொள்வது எப்படி? தன்னுடைய ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவது எப்படி? அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாரி பிறருடைய ஆற்றலையும் அவங்க வீணடிக்க
முற்படவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மிகப்பெரிய சுமை. இந்த நேரத்த நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு இதே தான் நான் திருப்பி பன்மடங்கு செய்யணும். இந்த இந்த ஜென்மால இத நான் கத்துக்கலைன்னா, அடுத்த ஜென்மத்திலயும் நான் சேர்த்து வச்சு அத பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கர்ம விதி அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த மாரி செயல்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. பத்ரிஜிய நம்ம எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அது மாரி. இப்ப நம்மளோட கிளாஸ்லயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நேரத்தை எப்படி நீங்க கையாள்றீங்க? உங்களுடைய ஆற்றலை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்றீங்க ஆக்கப்பூர்வமாக? அப்படிங்கிறது தான் சிறந்த பொருளாதார நிபுணர்களாக இந்த மகான்கள், இந்த உள்ளொளி பெற்றவர்கள் இருப்பாங்க. பணத்திற்காகவோ, பொருளிற்காகவோ தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா, கர்ம சித்தாந்தம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க. அந்த ஆன்மீக கடலில் ஆழ்கடலில் முத்தெடுத்தவங்க அவங்க அப்படிங்கிறது. அப்போ இயற்கையையும் அவங்க வீணடிக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய சுமையாக மாறும். இயற்கைக்கும், மனிதனுக்கும் அழகான தொடர்பு நிலை இருக்கும். சமநிலை தொடர்பு நிலை இருக்கணும். இந்த இயற்கையை நம்ம வீணாக்கணும் அப்படின்னு சொன்னா, அது அதற்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. அப்ப கதிரியக்கம், புகை மாசுபடுதல் இது மாரி எல்லாம் அந்த இயற்கையோடைய மதிப்பு தெரியல அப்படின்னா, அத கையாள தெரியாம நம்ம எப்படியெல்லாம் அத வீணாக்குறோமோ, அது பேக் ஃபயரா நமக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ உள்ளொளி பெற்ற அந்த மகான்கள் தன் சுய லாபத்திற்காகவும், தான் பணம் சம்பாதிப்பதற்காகவும், தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காண்டியோ எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க. தன்னுடைய அகத்தொடர்பை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை விட மாட்டாங்க. தான் மிகப்பெரிய ஞானிங்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. அதேபோல கடந்த காலத்தை வந்து அவங்க வந்து உற்று நோக்கி பார்க்கவே மாட்டாங்க. அது வந்து செட்டில் டவுன் ஆகுற முடியும். அத வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதேபோல மற்றவர்களுடைய அனுபவங்களை அவங்கள தார்மீகமாக அவங்களோட அனுமதி பெற்று ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த என்ஹான்ஸ்ல அவங்க இருக்காங்களா? அந்த ஆற்றலை அவங்களால அடுத்த கட்ட ஆற்றலை அவங்களால பெற முடியுமா? அப்படிங்கிறத அவங்க உற்று நோக்குவதற்காக அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து சிறந்த பொருளாதார நிபுணராக செயல்படுறாங்க. எதையுமே வீணாக்க கூடாது. நேரத்தையும், காலத்தையும், ஆற்றலையும் அப்படிங்கிற அந்த தெளிவோட அவங்க செயல்படுவாங்க. ஆனா இந்த போலிகள் இது அத்துணையுமே மக்களுடைய மனதையும் சரி, பொருளையும் சரி, நிதானத்தையும் சரி அவங்க சுரண்ட பார்க்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்ப இன்னும் மேம்பட்ட குணங்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த குணங்கள் வந்து டார்க்கம் சரேடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் வரும் வகுப்புகள நம்ம பார்ப்போம். அப்ப உள்ளொளி பெற்ற மனிதர்களின் செயல்பாடுகள நம்ம நல்லா அறிஞ்சிருந்தா, நம்ம இந்த போலிகளை இலகுவாக இனம் காண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வகுப்புல இன்னும் தெளிவாக, இன்னும் எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.